ஹே ஹாய் காய்ஸ், இந்த ட்ராமாவோட அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் சீன்ல முடிஞ்ச இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ரெஸ்டாரண்ட் உள்ளுக்கு போன ஹீரோவும் ஹீரோயினும் அங்க இருக்கிற கேபின்ல ஃபுட் ஆர்டர் பண்ணலான்னு போவாங்க. அங்க இருக்கிற சேல்ஸ் பொண்ணும் ரெஸ்டாரண்ட்ல என்னெல்லாம் ஃபுட் ஐட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாங்க ஹீரோயினுக்கு. இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோயினும் இங்க இருக்கிற எல்லா ஃபுட் ஐட்டமும் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவும் சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோக்கு அங்க இருக்கிற எந்த ஃபுட்டுமே பிடிக்கல. பேசாம அமைதியா உட்கார்ந்துருக்கான். டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினோட கைய பிடிச்சு ஏமா மெதுவா சாப்பிடுமா, அடைச்சிக்க கிடிச்சிக்க போகுது அப்படின்னதும் ஹீரோயினும் நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களே அப்படின்னு ஒரு ஐஸ்கிரீம ஒரு ஸ்பூன்ல எடுத்து கொடுக்கறாங்க ஹீரோக்கு. ஹீரோவும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறான். கொஞ்சோண்டு வாயில வச்ச ஹீரோவும் அடை என்ன இலவுடா இது, வாயில கூட வைக்க முடியலையே அப்படின்னு மூஞ்ச சுடிச்சுக்கிட்டே இருக்கான். சரி போனது தான் போனுச்சு, இது என்ன புதுசா இருக்கு, இதையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு இன்னொரு ஃபுட்டையும் வாயில எடுத்து ஹீரோ வைக்க, ஆனாலும் ஹீரோக்கு அந்த ஃபுட்டும் ஒத்துக்காது. அட போங்கடா அங்கிட்டு அப்படின்னு கடுப்பாகிறான் ஹீரோ. அப்ப ஹீரோயினும் அங்க இருந்த காஃபிய அவங்களோட போன்ல போட்டோ எடுக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோயினும் நான் வேணா இன்னொரு போட்டோ எடுக்கவா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட போனை கொடுக்கறாங்க. ஹீரோவும் இல்ல நான் என்னோட போன்ல எடுக்கிறேனே அப்படின்ட்டு ஹீரோவும் ஹீரோயின போட்டோ எடுக்க ட்ரை பண்றான். ஆனாலும் ஒரு போட்டோ கூட ஒழுங்கா வர மாட்டேங்குது. ஹீரோவும் என்னடா எனக்கு வந்த சோதனை அப்படின்னு அவனும் எவ்வளவோ ட்ரை பண்றான். அப்ப ஹீரோயினும் சரி எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு ஹீரோவோட போனை கேட்க, அதுக்கு ஹீரோவும் முடியாது நான் அப்புறம் காட்டுறேன் அப்படின்றான். இத கேட்டு ஹீரோயினும் கோச்சிக்கிறாங்க. இத பார்த்த ஹீரோவும் சரி சரி மூஞ்சி அப்படி வச்சுக்காத, இந்த நீயே பாரு அப்படின்னு போன்ல இருக்கிற போட்டோஸையும் காட்டுறாரு. போட்டோஸ பார்த்து ஹீரோயினும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோவும் நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுப்போமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் சரி என்னோட போன்ல எடுப்போம் அப்படின்னு ஹீரோயினோட போனால ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து செல்ஃபி எடுக்கிறாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டு ஹீரோயினும் நான் இதுல ஒரு போட்டோவை ஸ்டேட்டஸ் வைக்க போறேன், எந்த போட்டோவை போடலாம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஹீரோயின். அதுக்கு ஹீரோவும் ஒரு போட்டோவும் நல்லா இல்ல பாரு, எல்லா போட்டோவிலும் நீ பூனைக்குட்டி மாதிரி மூஞ்ச வச்சிருக்க அப்படின்றான் ஹீரோ. இத கேட்டு ஹீரோயினும் சோகமாக ஹீரோவும் சரி சரி வேற ஏதாவது போட்டோ இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் இதா இந்த போட்டோ மட்டும் தான் இருக்கு அப்படின்னு அந்த காஃபியை எடுத்த போட்டோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அப்ப அந்த போட்டோவே ஸ்டேட்டஸ் வச்சிரு அப்படின்றான். அதுக்கு ஹீரோயினும் ஓகேன்னு சொல்றாங்க. அப்படியே சின்ன கட் பண்ணா குட்டி சாத்தானையும் கியூவையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயினும் அந்த காஃபி எடுத்த போட்டோவை ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க இல்லையா, அத பார்த்த கியூவும் ஆமா இவ யாரு கூட வெளியில போயிருக்கா அப்படின்னு அந்த போட்டோவை காட்டி ஹான் கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் நான் என்னோட டீச்சர் கூட வெளியில போறேன்னு போய் சொல்லிட்டு கியூ கிட்ட அங்க இருந்து கிளம்பிருப்பாங்க. இத பாத்துட்டு ஹானும் எனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு சமாளிக்கிறான். அப்ப கியூவும் இரு நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நேரா ஹீரோயினுக்கு கால் பண்ணிடுறாங்க. ஹானும் ஐயோ ஹீரோயின் மாட்டிக்குவாளே அப்படின்னு எவ்வளவோ தடுக்க ட்ரை பண்றான். ஆனாலும் கியூ ஹான் சொல்றது எதையுமே கேட்காம ஹீரோயினுக்கு கால் பண்றதுலயே குறியா இருக்காங்க. டக்குனு குட்டி சாத்தானும் ஹீரோக்கு ஒரு மெசேஜ தட்டி விட்டுறான். அடுத்த பக்கம் ஹீரோயினை காட்ட அவங்களுக்கு கியூ கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பயந்து போய் ஹீரோயினும் வேற வழி இல்லாம போனையும் அட்டென்ட் பண்றாங்க. அடுத்த பக்கம் கியூவும் கோவமா என்னடி நீ ஹீரோ கூட டேட்டிங் போயிருக்கியா, நீ போடுற போஸ்ட் எல்லாத்தையும் நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இத கேட்ட ஹீரோயினும் ஆஹா என்னோட ஆண்டி இங்கதான் இருக்காங்களோ அப்படின்னு சுத்தி முத்தி பாக்குறாங்க. ஹீரோவும் ஹான் அனுப்பின மெசேஜ நேரா ஹீரோயினுக்கு காட்டுறான். இத பாத்துட்டு ஹீரோயினும் எப்படியோ குண்டக்கா மண்டக்கா பேசி கியூவ சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நான் ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு முன்னாடி என்னோட ஆண்டிய பிளாக் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன், இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன், வீட்டுக்கு போனதும் என்னைய லெஃப்ட் ரைட் வாங்கிருவாங்க, அவங்கள எப்படி சமாளிக்கிறதுன்னே புரியல அப்படின்னு சோகமாகறாங்க ஹீரோயின். டக்குன்னு ஹீரோவும் எதுக்கு பண்ணி இப்படி டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஹீரோவும் ஒரு நியூ அக்கௌண்ட ஓபன் பண்ணி கொடுத்து இதோட பாஸ்வேர்ட் என்னோட போன் நம்பர், என்னோட நம்பரை போட்டு நீ லாகின் பண்ணிக்கோ, இந்த அக்கௌண்ட்ல உனக்கு என்ன வேணாலும் ஷேர் பண்ணு, அப்ப உன்னோட ஆண்டிக்கு அது தெரியாதுல்ல அப்படின்றான் ஹீரோ. ஹீரோயினும் ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு ஹீரோ சொன்ன மாதிரியே அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்றாங்க. மறுபடியும் ஹீரோயின் அந்த நியூ அக்கவுண்ட்ல அந்த போட்டோவையும் போட்டுட்டு இதுதான் என்னோட டேட்டினோட ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு ஷேர் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் எவ்வளவு நேரம் தான் சும்மா இருக்குது அப்படின்னு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறான். ஹீரோயினும் கண்ணு மூடிக்கிட்டே இருப்பாங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கும். பக்கத்துல இருந்த காஃபிய தட்டி விட்டுருவாங்க.
டக்குன்னு ஹீரோவும் எந்திரிச்சு நிக்க ஹீரோயினும் சாரி என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் வேணும்னு பண்ணல, வேணும்னா உங்களுக்கு ஒரு புது ட்ரெஸ் நானே வாங்கி தரேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் என்ன, ஹீரோயினும் ஹீரோவை கூட்டிக்கிட்டு ட்ரெஸ் எடுக்கலான்னு போறாங்க. ஹீரோவும் அவனுக்கு பிடிச்ச ஸ்டைல்ல ஒரு ட்ரெஸ்ஸ தேடிக்கிட்டே இருக்கான். அப்ப அங்க இருக்கிற சேல்ஸ் கேர்ளும் ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு ஷர்ட்டையும் கொண்டு வராங்க. சரின்னு சொல்லி ஹீரோவும் அந்த ஷர்ட்டை ட்ரையல் பாக்குறான். ஹீரோயினும் வெளியில ஹீரோக்காக வெயிட் பண்றாங்க. ட்ரையல் ரூம்குள்ள போன ஹீரோவும் அட பாவியலா, எப்படி இருந்து என்ன இப்படி ஆக்கிட்டீங்களேடா, இப்ப இந்த ட்ரெஸ்ஸ இவளுக்கு வேற காட்டணுமா அப்படின்னு கதவுல இருந்து தலைய தனியா வெளியில விட்டு யார் சரி சுத்தி முத்தி இருக்காங்களா அப்படின்னு பாத்துட்டு, போச்சு என்னோட மான மரியாதை எல்லாம் போச்சு அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு வெளியில வரான். ஹீரோயினும் ஹீரோவை மேலையும் கீழையும் பார்க்க அந்த கடையில வேலை செய்யற பொண்ணுகள்லாம், மேடம் இந்த ட்ரெஸ்ல ஹீரோ சூப்பரா இருக்காரு மேடம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் ஆமா ஆமா அழகாத்தான் இருக்கான் அப்படின்னு தலையும் ஆட்டுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் பொய் சொல்ல மாட்டாளே, அப்ப நாங்க அழகாத்தான் இருக்கோமா, ஐயா யாரு மன்மதன் இல்ல அப்படின்னு கெத்தா சீன் போட, ஹீரோயினும் பாஸ் இந்த ட்ரெஸ்ல நீங்க அழகாத்தான் இருக்கீங்க, ஆனாலும் உங்களோட ஸ்டைல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்ல அப்படின்னு ஹீரோயினும் சொல். இத கேட்ட ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோட ஸ்டைல்லயே ட்ரெஸ் எடுக்க போறான். அங்கேயும் ஒரு ட்ரெஸ்ஸ செலக்ட் பண்ணி ஹீரோ ட்ரையல் ரூம்க்கு போக, வெளியில இருக்கிற அந்த கடையில வேலை பாக்குற பொண்ணுகளும் ஹீரோயின் கிட்ட, ஏமா நீ அந்த பையனோட அசிஸ்டண்டா, பாக்க சின்ன பொண்ணா இருக்க, ஆனாலும் பெரிய எடுத்து பையங்களை நல்லா வளைச்சு போட தெரியுதுல்ல அப்படின்னு ஹீரோயின் கிட்ட தப்பா பேச, ட்ரையல் ரூம்ல இருந்து வெளியில வந்த ஹீரோவும் நேரா ஹீரோயின் கிட்ட வந்து அவங்களோட கோட்டை காட்டி விட்டு ஹீரோயினோட தலைமுடியையும் சரி செஞ்சு விட்டு ஹீரோயினோட கைய பிடிச்சி தூக்கி இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு அந்த பொண்ணுங்க முன்னாடி நிரூபிச்சிடுறான். இத பார்த்து அந்த பொண்ணுங்க ரெண்டும் பயந்து போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஷாப்பிங் பண்ணிட்டு ஹீரோயினும் ஒன்னா நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் இன்னைக்குன்னு பார்த்து ஹீல்ஸ் போட்டிருப்பாங்க. அதனால ஹீரோயினுக்கு சரியா நடக்க வராது, தட்டு தடுமாறி நடந்துகிட்டு இருப்பாங்களா. இத பார்த்த ஹீரோவும் நேரா ஹீரோயினை ஒரு இடத்துக்கு கூட்டு போய் உட்கார வச்சுட்டு, நீ இங்க கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு எங்கேயோ வேகமா ஓடுறான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ எங்க போறான், ஓஹோ ஒருவேளை எனக்கு புது ஷூ வாங்க போயிருப்பாரு அப்படின்னு ஹீரோயினும் கனவு காண ஆரம்பிச்சிடுறாங்க. நேரம் பார்த்து ஹீரோயினோட கால் கிட்ட 2 ஸ்லிப்பர் வந்து விழுவுது. ஹீரோயினும் என்னடான்னு பார்த்துட்டு, இந்த ஸ்லிப்பர் 2 இவ்வளவு பெருசா இருக்கு, இதை எப்படி என்னால போட முடியும் அப்படின்னு கேட்க, ஹீரோவும் வேற வழி இல்லம்மா அப்படின்னு ஹீரோயினும் என்ன பண்றது அப்படின்னு அந்த ஸ்லிப்பர் 2 போட்டுக்கிட்டு ஹீரோ கூட போறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்கு விடுறதுக்காக வந்துகிட்டு இருப்பான். ஹீரோ கூட வர ஹீரோயினும் கப்பல்ஸ்னா கண்டிப்பா லவரை விட்டுட்டு போகல கிஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் என்னோட லவர் ஒரு வெத்து வேட்டு, அவனுக்கு ஒண்ணுமே புரியாதுல்ல, என்ன பண்றது, பரவாயில்ல நானே ஹீரோவை கிஸ் பண்றேன் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்ட ஹீரோயினும் 1 2 3ன்னு கவுண்ட் டவுன் பண்ணிக்கிட்டே வந்து சடனா ஹீரோக்கு கிஸ் பண்ணலாம்னு போக, மனசுக்குள்ள ஹீரோவும் அதே தான் நினைச்சிட்டு வந்திருப்பான் போல. ஹீரோவும் ஹீரோயினை கிஸ் பண்ணலாம்னு திரும்ப அட் அ டைம்ல ஹீரோயினும் 2 பேரும் பச்சக்குன்னு கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோவும் ஐயோ என்னோட வாயு போச்சே அப்படின்னு வாய பிடிச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் சரி பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. டக்குன்னு ஹீரோவும் ஹீரோயினோட கைய பிடிச்சு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினோட நெத்திலேயே கிஸ் பண்ணலான்னு போவான். அப்படியே 2 பேருக்கும் நடுவுலயும் கொஞ்சம் ரொமான்ஸும் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே சீனை கட் பண்ணா வீட்டுக்கு வந்த ஹீரோவும் என்னடா நம்மளுக்கு கிஸ் பண்ணவே வர மாட்டேங்குது அப்படின்னு பக்கத்துல இருந்த டெடி பேர் கிட்ட கிஸ் பண்றது எப்படி அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நேரம் பார்த்து அந்த இடத்துக்கு குட்டி சாத்தானு வர, அட நாசமா போன எடுபட்ட வயல என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, போயும் ஒரு டெடி கிட்ட உன்னோட ரொமான்ஸ கட்டிக்கிட்டு இருக்க, லவ்ல ஏதாவது டவுட் இருந்தா உன்னோட தம்பியான என்கிட்ட கேட்டிருக்கணும், அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவ அப்படின்னு ஹீரோவை திட்டுறான் ஹான். அதுக்கு ஹீரோவும் சர்ரா ஹெல்ப் பண்றா அப்படின்றான். அப்ப குட்டி சாத்தானும் ஹீரோக்கு எப்படியெல்லாம் ரொமான்ஸ் பண்றதுன்னு ஒரு டிப்ஸா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த சீன்லயே ஹீரோயினும் அவங்களோட லைவ் ஆடிஷனுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் ஹீரோயினுக்கு டான்ஸ்னா ஒழுங்காவே வராது. ஹீரோயின் பெர்ஃபார்ம் பண்றத பார்த்த ஹீரோயினோட ஹையர் ஆபீசரும் ஹீரோயின் கிட்ட வந்து, இங்க பாருமா நீ சரியா ட்ரைனிங் எடுத்துக்கிறவே மாட்டேங்கிற, இப்படியே இருந்துட்டனா உன்னை நான் டீம்ல இருந்து தூக்கிடுவேன் அப்படின்றான். இதை கேட்டு ஹீரோயினும் சோகமாக நேரம் பார்த்து ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்றான். நாளைக்கு நீ டின்னருக்கு என்னோட வீட்டுக்கு வாரியா அப்படின்னு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினும்
இல்லையே எனக்கு வேலை இருக்கே என்னால வர முடியாது அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோ இல்ல நான் ஒரு 4 நாளைக்கு பிசினஸ் ட்ரிப்காக வெளியில போறேன், அதுக்கப்புறம் உன்னை பார்க்கவும் முடியாதுல்ல, ப்ளீஸ்மா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுமா அப்படின்னதும் ஹீரோயினும் சரி வாரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹீரோவும் ஹானும் சேர்ந்து ஹீரோவோட ரூம நல்லா டெக்கரேட் எல்லாம் பண்ணி ஹீரோயினுக்காக ரெடி பண்றாங்க. அப்ப ஹீரோவும் குட்டிச்சாந்தான் கிட்ட இங்க பாரா, இன்னைக்கு நைட்டு நீ நான் கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் வீட்டு பக்கம் வரணும், அது பக்கம் வீட்டு பக்கம் தலை வச்சு படுத்துறாத அப்படின்றான். அதுக்கு அனு சர்ரா வர மாட்டேன்டா அப்படின்னு அப்படியே டைமும் போகுது. ஹீரோயினும் கிளம்பி ஹீரோவை பாக்குறதுக்காக வராங்க. ஹீரோவும் டக்குன்னு கதவை திறப்பான். ஹீரோயினோட கையில ஒரு ஃப்ளவர் பொக்கை இருக்கும். இத பார்த்த ஹீரோவும் உனக்குத்தான் பூக்கள்னா அலர்ஜியே அப்படின்னதும் ஹீரோயினும் எனக்கு ரோஸ் தான் அலர்ஜி, மத்தபடி மத்த பூவெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறான். ஹீரோவும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, டக்குன்னு நான் சமையலை முடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்றான். அப்படியே டைமும் போக ஹீரோவும் சூப்பரா சமைச்சு ஹீரோயினுக்கு சேவும் பண்றான். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த பாட்டும் கம்ப்ளீட் ஆகுது. ஹீரோ அடுத்து என்னெல்லாம் பண்ண போறான்னு அடுத்த பாட்டுல பாக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல பாக்கலாம். See you next video guys.